இப்ப குட்டி பையனோட அப்பா ஒரு வீட்டுல இருக்க செப்டி டேங்க கையால கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கையும் கழுவிறாரு. இப்ப அந்த வீட்டுல ஒரு சைக்கிள் இருக்கு. சைக்கிளையும் தொட்டு பார்த்துட்டு என் பையனுக்கு இந்த மாதிரி சைக்கிள் வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படா சொல்லிட்டு கூட இருக்கிட்டு சொல்றாரு. அந்த வீட்டுல இருக்கிற அம்மா முதல்ல சைக்கிள் இருந்து கையடி சைக்கிள் தொட்டதால சைக்கிள் தேய்ச்சிக்கணும்னு சொல்றாங்க. வேலை செஞ்சதுக்கு காசு கீழே வச்சுட்டு எடுத்துன்னு சொல்றாங்க. அவங்க கொடுத்தது 50 ரூபா மீதி 20 ரூபா திருப்பி கொடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. கூட இருக்கிறவங்க நாங்க செஞ்ச வேலைக்கு இந்த காசு எங்களுக்கு 10 20 ரூபா கேட்டா எப்படிமான்னு கேட்கறாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா நீ செஞ்ச வேலைக்கு இந்த காசு போதும் மீதி 20 ரூபா வச்சுட்டு போன்னு சொல்றாங்க. இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா 20 ரூபா வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிக்கலாம் 2 பேரும் போறாங்க. அவங்களும் பார்த்தா தனியா ஒரு கப்பு ஒதுக்கி வச்சிருக்காங்க. கப்ல டீ ஊத்துறாங்க. மொத்த டீ கீழே போயிடுது. இப்போ வேற ஒரு கப்ல டீ ஊத்தி குடிக்கலாம் சொல்லிட்டு அவரும் பார்த்தா ஒரு கப் எடுக்கிற பார்த்த கடைக்கார கோம கப்பல தூக்கி உடைச்சு போட்டு அவரும் பதில பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கூட இருக்கிற தெரியாம கப் எடுத்தாரு. அவர் விட்டுருங்க சொல்றாரு. அப்பயும் பார்த்தா அவர் விடாம அடிச்சுட்டே இருக்காரு. டீ கடைக்காரர் இவர் அடிச்சதுனால இவருக்கு பார்த்தா உடம்புல பயமா அடிப்பட்டது. இப்ப பக்கத்துல கவர்மெண்ட் கூட்டும் போறாங்க. அங்க ஒரு ஆபீசரை பாக்குறாங்க. நடந்த எல்லா விஷயம் அவர்கிட்டயும் சொல்லிடுறாங்க. இப்ப அவரும் பதில முதல்ல டீ சாப்பிடுங்க அப்புறம் பேசலாம் சொல்லும் போல எல்லாரும் டீயும் கொடுக்குறாரு. அவங்களும் பதில பேசிட்டு டீ குடிக்கிறாங்க. ஒதுக்கப்பட்ட ஜாதி நாங்களாம் டீ இந்த கப்பல குடிக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவரும் பதில பரவாயில்ல குடிங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த கவர்மெண்ட் ஆபீசர் நானும் உங்களை போல ஒதுக்கப்பட்ட ஆள் தான். நான் படிச்சு இந்த பதவியில இருக்கிறதுனால எனக்கு எல்லாரும் மரியாதை தராங்க அவரு சொல்றாரு. குட்டி பையனோட நம்ம பையனாச்சும் நல்லா படிக்க வச்சுமே பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் ஆக்கணும்னு நினைக்கிறாரு.